ஸ்டூடெண்ட்ஸ், பின்வரும் பின்னங்களுக்கு 4 சமான பின்னங்களை கண்டறிய. 4 மேலேங்களையும் ஒரே நம்பரால் பெருக்கணும்னாக்கா அதுக்கான சமமான பின்னம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 1/2 × 2 × 2 போகிறேன் ஈக்குவல் டு 2/4. 1/2 1/2 × 3 × 3 3/6. சரியா? 1/2 இது தனி 1/2 × 50 × 50 ஈக்குவல் டு 50/100. 1/2ன்னா என்னது? பாதி தானே. 4ல் பாதி 2, 6ல் பாதி 3, 100ல் பாதி 50. அந்த மாதிரி கரெக்டா? அது மாதிரி தான் ஆஃப். ஓகே. அடுத்தது 1/2 × 10 × 10 × 10 ஈக்குவல் டு 10/20. 20ல் பாதி தானே அது. 20ங்கிறது 2 பங்கு, 10ங்கிறது 1 பங்கு, 1/2. அந்த மாதிரி இது 2/3. இதே மாதிரி போடுங்க. மேலேங்களையும் 2ஆல் பெருக்கிறோம். 4/6. அடுத்தது மேலேங்களையும் 3ஆல் பெருக்கிறோம். 6/9. மேலேங்களையும் 50ஆல் பெருக்கிறோம். 100/150. மேலேங்களையும் 10ஆல் பெருக்கிறோம். 20/30. இதில் அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். மேலேங்களையும் 2ஆல் பெருக்கிறோம். 2/20. மேலேங்களையும் 3ஆல் பெருக்கிறோம். 3/30. 50ஆல் பெருக்கிறோம். 50/500. மேலேங்களையும் 100ஆல் பெருக்கிறோம். 10ஆல் பெருக்கிறோம். இதை × 10 × 10 10/100. ஓகேவா? அடுத்தது மேலேங்களையும் அதே மாதிரி 2ஆல் பெருக்கணும்னா இந்த கான்செப்ட். மேலேங்களையும் ஒரே நம்பரால் பெருக்கும் பொழுது அதுக்கான சமான பின்னம் நமக்கு கிடைக்கும். ஓகே. மேலேங்களையும் 2ஆல் பெருக்கும் பொழுது 14/20. 3ஆல் பெருக்கும் பொழுது 21/30. 4 இல்லை 50ஆல் பெருக்கும் பொழுது 5 35 350/500. ஓகே. 350/3ஆலையா 50ஆல் 500 தான். 50 × 10 500. 5 சரியாக போச்சு. அடுத்தது 70/100. ஓகே, குட். அடுத்தது 7க்கு அப்புறம் 4/5 ஆகும். இப்போ 4/5. மேலேங்களையும் 2ஆல் பெருக்கிறோம். × 2 × 2. ஓகே. 8/10. மேலேங்களையும் 3ஆல் பெருக்கிறோம். × 3 × 3. இதோட 3 12, 2 5 15. அது மேலேங்களையும் 4ஆல் பெருக்கிறோம். × 4 × 4. 4/5 இந்த நம்பரு. 4 16 16 5 20. அடுத்தது இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பின்னமும் ஒரே வேல்யூ. எல்லாமே ஒரே வேல்யூ தான். அந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது 5ஆல் பெருக்கிறோம். 4 × 5. அடுத்தது 5 × 5. 20/25. எல்லாத்துக்கும் இதே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? 5 பங்காக போட்டு ஒரு கேட்க 4 பங்காக எடுக்கிறதும், 10 பங்காக போட்டு 8 பங்காக எடுக்கிறது எல்லாமே ஒன்று. 15 பங்காக போட்டு 12 பங்காக எடுக்கிறது, 20 பங்காக போட்டு 16 பங்கு எடுக்கிறது, 25 பங்காக போட்டு 20 பங்கு எடுக்கிறது. எல்லாம் என்னது? சமம். மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் பெருக்கும் பொழுது இதுக்கு சமமான இன்னொரு பின்னம் கிடைக்கும். அதுதான் கான்செப்ட். ஓகே, ரிவிஷன் பண்ணிக்கிறேன். ஏன் பண்ணுறோம்? சும்மா கண்டுபிடிக்கிறது புண்ணியம் இல்லை. ரைட். அதே மாதிரி இது × 2 10/2 2 4
அடுத்தது என்னது 3 3 15 2 6 4 5 20 4 2 8 5 25 2 10. அடுத்தது இதெல்லாம் இதோட சமான பின்னங்கள். 4 2 8 2 6 4 3 12 3 9. எப்படி போடுறோம்? இந்த 3 எடுத்து இப்படி மேலே இங்கேயும் பெருக்கிட்டு வரோம். இதே மாதிரி வச்சு கிளியரா? அடுத்தது 4 4 16 4 12. அடுத்தது 5 மேலே இங்கேயும் 5ஆல் பெருக்கிறோம். 5 20 15. அவ்வளோதாங்க. டவுட் இருக்கிறவங்க கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.